எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்பை தான் பார்க்க போகிறோம். ஆண்களோட ஆண் உறுப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றத பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட டாபிக் பற்றி ஏதாவது தெரிஞ்சுங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு தான். ஆண் உறுப்பு அப்படின்றது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஸ்னே கூட சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் இருக்கிற ஒரு வெப்பமான பகுதி தான் இந்த ஆண் உறுப்பு அப்படின்றது. அதை கொஞ்சம் நம்ம நோய் தொற்றுலேருந்து அதிகமாக நோய் தொற்று வரும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பு பகுதியை நம்ம எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம குளிக்கிறோமோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக குளிக்கிறவங்களா இருந்தால் எந்த பிரச்சனை இல்லை. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறவங்களா இருந்தாலும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. சுத்தப்படுத்தி வச்சுருந்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியாவும் எந்த ஒரு நோய் தொற்றுமே வராது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பை பற்றி சொல்லலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஆண் உறுப்பு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு. பெரிய ஆண் உறுப்பாக இருக்குது. பெரிய ஆண் உறுப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஈஸியாக செக்ஸ் பண்ண முடியும். அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திருப்தியாக இருக்கும். அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருப்பான். சின்ன ஆண் உறுப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சரியாக செக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. ஆனால் ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இப்போ எல்லாருக்குமே சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருக்கும் யாருக்காகட்டும் சரி, நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண் உறுப்பு பெருசாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப செம்ம லக்குடு, அவனுக்கு ஆண் உறுப்பு பெருசாக இருக்குது, நம்மளுக்குலாம் பாரு சின்ன அளவாக இருக்குது, நம்மளாலாம் முடியாது, அவனுக்குலாம் நல்லா அதிகமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் ஆய்வுகளில் அதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க. ஆண் உறுப்பு சின்னதோ பெருசோ அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட மனசை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசு ஒத்து போகணும் அப்படின்றாங்க. மன திருப்தி ரொம்ப முக்கியம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்புக்கும் செக்ஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசுக்கும் சின்னத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான குடும்பத்தில் ஏதாவது ஒரு கவலை அப்படின்னு இருக்கும்போது அதே நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் கூட சரி, கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம பேச தயங்குவோம். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ மனக்கவலைகள் இருக்குது. அவங்க என்னதான் நம்ம டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்ம லவ்வராக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்ககிட்ட தயங்குவோம். நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இப்போது நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம செக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணை பிடிச்சி போய் நல்ல மன திருப்தியோடு பார்த்தீங்கன்னா செக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஹாப்பினஸ் அப்படின்றாங்க. இதை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற இதெல்லாம் சுத்த போய் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது சுத்த போய் அப்படின்றாங்க. பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஹாப்பினஸ் கிடைக்கும், சின்னதாக இருந்தாலும் ஹாப்பினஸ் கிடைக்காது அப்படின்றதுலாம் சுத்த போய். நிறைய பேருக்கு பார்த்தா நம்மளுக்கு ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்கோ உங்களோட மன திருப்தியை பொறுத்தா இருக்குது. நீங்கள் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும். ரெண்டு பேரும் செக்ஸ் இன்றைக்கி ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் ஹாப்பினஸே கிடைக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு மன திருப்தியில் பிடிக்காமல் இருந்ததுன்னு அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணினா வேண்டாம் இருப்பா உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு. இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருக்குமே சரி ஆண் உறுப்பு யாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதில் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மாறுபட்டிருக்கும். அதாவது ஆண் உறுப்பு யாருக்காச்சும் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே பெரிய ஆண் உறுப்பாக இருக்கா இல்லை. அந்த மாதிரி பெருசாக இருக்கிறவங்க யாரோ பார்த்தோன்னா இவனுக்கு ஆண் உறுப்பு பெருசாக இருக்குடா, உங்களுக்குலாம் சின்னதாக இருக்குது, பெருசாக இருந்தால் தான் பார்த்தோன்னா நல்ல மூடு வரும் அப்படின்னு யாரோ சுத்த அந்த பொய்யில் பார்த்தோன்னா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதனால் சராசரியாக அந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரே இன்ச் ஆண் உறுப்பாக இருக்குமே தவிர எல்லாருக்கும் பெருசாக கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி ஆண் உறுப்பு நல்லா பெருசாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பார்த்தோன்னா கம்பெனிலாம் பார்த்தோன்னா இந்த ஒரு க்ரீமை தடவுங்க, இந்த டேப்லெட்ஸ் போடுங்க, ஆண் உறுப்பு பெருசாகிடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண் உறுப்பை வச்சு நிறைய பேர் ஆட் போட்டு நிறைய மார்க்கெட்டிங் நிறைய டேப்லெட்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்றது தான் சராசரி ஆய்வுகளை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆண் உறுப்புக்கும் ஒரு பொண்ணு செக்ஸில் திருப்திப்படுத்துறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை, பெருசு சின்னது விஷயமே இல்லை. ரெண்டு பேரோட மன திருப்தியை பொறுத்து தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும். ரெண்டு பேரும் இன்றைக்கி ஓகே செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக்ஸ் பண்ணலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆண் உறுப்பை பற்றி
பாய்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கும்போதோ, இல்ல வெளிய எங்கேயா இருக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் உறுப்புல வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. சும்மா டச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தாட் வந்து வந்தா கூட, ஏதாவது ஒரு பொண்ண பத்தி ஏதாவது தாட் வந்தா கூட, வீட்ல தனியா இருக்கும்போதோ, இல்ல டிவி பார்க்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து சும்மா டச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஆண் உறுப்புல சும்மா வந்து தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி ஒரு வேளை நீங்க அந்த ஆண் உறுப்பு அது பாட்டுன்னு அது வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். நீங்க வந்து வேணும்னே டச் பண்றதுனால தான், அது உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி அதிகமாவுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விந்து வந்து உள்ள இருக்கும். நீங்க வேணும்னே ஆண் உறுப்ப வந்து சும்மா டச் பண்ணிட்டு இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, விரைப்பு தன்மையாயி உங்களுக்கு தனியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செமன வெளியேத்தணும் அப்படின்னு வந்து தோணுது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சும்மா பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து கை வைக்கக்கூடாது. ஆண் உறுப்புல கையே வைக்காதீங்க. அது பாட்டுன்னு அது வேலைய வந்து செய்யும். நீங்க வந்து சும்மா வந்து கை வச்சுட்டே இருக்கிறதுனால, எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வீட்ல இருக்கும்போதோ, வெளிய இருக்கும்போதோ, உட்காந்துட்டு இருக்கும்போதோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்புல வந்து கை வைக்கிறாங்க. அதெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தாங்க வேணும்னே கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றீங்க. அது பாட்டுன்னு அது வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். விந்து அப்படின்ற இந்த செமன் அப்படின்றது மாசத்துக்கு 2 வாட்டி வந்து வெளியேத்துனா பரவால்ல. நீங்க அடிக்கடி டச் பண்ணி நீங்க தான் வந்து வேணும்னே அத வந்து டச் பண்ணி வந்து வெளியேத்தணும் அப்படின்னு வெளியேத்துறீங்களே தவிர, அது பாட்டுன்னு அது பாட்டுன்னு அது வேலைய வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. நாம வந்து பிரைவேட் பார்ட்ஸ வந்து டச் பண்ணி ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி அத வந்து விரைப்பு தன்மையாக்கி நீங்க தான் வெளியேத்துறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து செயல்படுத்துங்க. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஸோ உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி.